மதுரையில் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அருண், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு என்பது இம்மாதம் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா என்பது மதுரை தூத்துக்குடி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள எலியார்பட்டி அருகே உள்ள பாரம்பரிய கிராமத்தில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தற்போது இந்த பந்தக்கால் விழாவானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு என்பது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாரபத்தி என்னும் கிராமத்தில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் 200 ஏக்கர் பரப்பளவில் அதற்கான பணிகளானது கடந்த 2 நாட்களாக அந்த இடத்தை சமன் செய்யும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தினுடைய வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர்கள், அதே போல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தலைமையில் தற்போது இந்த பந்தக்கால் நடும் விழாவானது நடைபெற்று இருக்கிறது. மற்ற நபர்களுக்கு யாருக்கும் தகவலானது தெரியவில்லை. மேலும் தகவல் கசிந்தால் கூட்டம் போடும் அதிகமாகிவிடும் என்பதால் மறைமுகமாக இந்த பூமி பூஜை என்பது பணிகளானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. பூமி பூஜையை தொடர்ந்து பூமி பூஜை நடைபெற்று முடிந்த பிறகு மதுரையினுடைய மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு சென்று நேரில் அனுமதி பெற உள்ளதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது நீதிமன்றம் சென்றாலும் திட்டமிட்டபடி மாநாடு நடைபெறுவதற்கான அனுமதியை பெற்றுவிடலாம் என்றும் தற்போது யாருக்கும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி ரகசியமாக தற்போது இந்த மாநாட்டிற்கான அடிக்கல் நாட்டு விழா என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் இம்மாத இறுதியில் இந்த 2வது மாநில மாநாடு என்பது நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது. மேலும் இம்மாநாட்டின் மூலமாக முதற்கட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு என்பது விக்கிரவாண்டி சாலையில் நடைபெற்றது. அது தற்போது 2வது மாநில மாநாடு என்பது மதுரை தூத்துக்குடி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையான எலியார்பட்டி கிராமத்தில் அதன் அருகே இருக்கக்கூடிய பாரம்பத்தி என்னும் பகுதியில் 200 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த மாநாட்டை பொறுத்தவரை, பூமி பூஜையை பொறுத்தவரை இந்து, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்டின் ஆகிய படங்களை வைத்து பூமி பூஜை என்பது நடைபெற்று இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே இந்த பூமி பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பூமி பூஜை நடைபெற்ற பிறகு அதற்கான அடுத்தடுத்த பணிகளை அனுமதிக்கான பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற இருப்பதாகவும் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை பாரபத்தி கிராமம் அருகே சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் என்பது கடந்த 2 தினங்களாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி அருண்.